நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதத்தில் திருப்பாவை பாசுர பாடல்களை நம்ம தொடர்ந்து ஒன்றொன்றாக பார்த்து வரோம். அந்த வகையில் இன்று திருப்பாவையினுடைய 8வது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை செருவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றவரை போகாமல் காத்து உனை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளம் உடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் என்பதுதான் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்த 8வது நாள் பாவை பாசுரம். இந்த பதிவில் ஆண்டாள் நாச்சியார் அவர் இருக்கக்கூடிய அந்த பகுதியை சுற்றிலும் அந்த நேரத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கு என்பதை காட்சிப்படுத்துவது போல நமக்கு அழகாக குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. முதல் 2 வரிகள் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும். இங்க கீழ்வானம் வெள்ளென்று என்ற இந்த வரிகள்ல கீழ்வானமும் கூட வெளுத்து போச்சு, அதாவது அதிகாலையில சூரியன் உதிக்கும் நேரத்துல சிவந்த நிற வானமாக இருக்கும். அந்த சிவந்த நிற வானம் கூட இப்ப வெள்ளென்று வெளுத்து போயிருக்கிற அளவுக்கு நேரம் போயிட்டது என்பதை பதிவு செய்துட்டு எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் என்று இங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும் பொழுது காலங்காத்தால எழுந்ததுமே பசுமாட்டை தான் மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. ஆனா ஆண்டாள் நாச்சியார் அதை குறிப்பிட்டு சொல்லாம அதற்கப்புறமாக அழைத்து செல்லக்கூடிய எருமை மாட்டையே மேய்ச்சலுக்கு அழைத்துட்டு போயிட்டாங்க என்பதை இந்த இடத்துல பதிவு செய்யறாங்க. பொதுவாகவே எருமை மாடுகள் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். அதனால தான் திட்டும் போது கூட எருமை மாடு போல மசன் அப்படியே நின்றுட்டு இருக்கேன்னு திட்டுவாங்க. அதையே இந்த இடத்துல பதிவு செய்யறாங்கன்னு பார்க்கும் பொழுது அப்படி மந்தமான நிலையில இருக்கக்கூடிய எருமை மாடு கூட எழுந்து அது மேய்ச்சலுக்கு செல்லக்கூடிய அந்த இடத்திற்கு போயிருச்சு. ஆனா நீ இன்னும் எழாம தூங்கிட்டு இருக்க என்பதை இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. இப்போ அடுத்த 3 வரிகளுக்கு என்ன பொருள்னு பார்க்கலாம். போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளம் உடைய பாவா எழுந்திராய் பாடி பறை கொண்டு. இங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும் பொழுது என்னிடத்துல நான் கோயிலுக்கு செல்ல போறேன்னு சொன்னவங்களை கூட போகாம இருங்க, என்னோட தோழி வருவான்னு நான் காக்க வச்சிருக்கேன். அதைத்தான் போகின்றாரை போகாமல் காத்துன்னு சொல்றாங்க. இப்படி கோயிலுக்கு போறவங்களை கூட போகாதீங்கன்னு காக்க வச்சு உன்னை கூப்பிட்டு நீயும் வருவேன்னு நாங்கெல்லாம் காத்துட்டு இருக்கோம். ஆனா நீ எழுந்து வராம இன்னும் தூங்கிட்டு இருக்கியே. கோதுகளமுடைய பாவாய், அதாவது கண்ணனின் மீது அளவு கடந்த ஆசையை தன்னிடம் உள்ளடக்கிய பெண்ணே, எழுந்து வந்து எங்களோடு சேர்ந்து கண்ணனை பாடி பறைக்கொள்வோம் என்றபடி இந்த பாடல் வரிகளில் பதிவு செய்திருக்காங்க. நிறைவு 3 வரிகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இந்த வரிகளில் அசுரர்களை கிருஷ்ண பரமாத்மா வதம் செய்ததை பற்றி அழகாக விவரித்து சொல்லியிருக்காங்க. மாவாய் பிளந்தானை, கேசி என்ற ஒரு குதிரை அரக்கனை கம்சன் கிருஷ்ணனை அழிப்பதற்காக அனுப்பி வைத்தாரு. அவருடைய வாயை பிளந்து அவரை வதம் செய்தாரு கிருஷ்ண பரமாத்மா. அதே போல மல்லரை மாட்டிய, சானுரன் மற்றும் முஷ்டிகன் ஆகிய மல்லர்களையும் கூட மாளச் செய்தவர் என்று கிருஷ்ணனினுடைய வீரச் செயலை இந்த ஒரே வரியில பதிவு செய்திருக்காங்க ஆண்டாள் நாச்சியார். அடுத்தது தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், தேவர்களுக்கெல்லாம் தேவன்தான் கண்ண பரமாத்மா. அவரை நாம் சென்று சேவித்தோமானால், அவரை நாம ஒன்றாக சேர்ந்து போய் வணங்குவோம். அவரு நாம தேடி வந்திருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். ஆஹா, நம்மளை தேடி வந்திருக்காங்களே, நாம இவங்களுக்கு அனைத்து குறைகளையும் ஆராய்ந்து பார்த்து எல்லா வளங்களையும் கொடுத்து இறங்கி அருள் புரிவோம் என்று நமக்கு அருள் புரிவாரு என்றபடி இந்த பாடலை நிறைவு செய்யறாங்க ஆண்டாள் நாச்சியார். இந்த பாசுரத்திலிருந்து ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இன்னொரு கருத்தையும் பதிவு செய்யறாங்க. அது என்னன்னு பார்க்கும் பொழுது பொதுவாகவே எல்லா பெண்களுமே தன்னுடைய கணவன் பலசாலியாக இருக்க வேண்டும் எண்ணுவாங்க. பலமில்லாதவரை திருமணம் செய்து கொள்ள எந்த ஒரு பெண்ணுமே ஆசைப்பட மாட்டாங்க. இப்படி எப்படிப்பட்ட அரக்கர்களையும் அழித்து தன்னை நாடி வந்தவர்களை காப்பாற்றி பலசாலியாக விளங்கக்கூடிய, தன்னுடைய காதலனாக தன்னுடைய மணாளனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கண்ண பரமாத்மாவின் பெருமைகளை பாடுவதாக இந்த பாடல் வரிகளை ஆண்டாள் நாச்சியார் அமைத்திருக்காங்க. ஆக பொழுது விடிந்து கீழ்வானம் கூட வெள்ளென்று வெளுத்து போய்விட்டது. எருமைகள் கூட அது மேய்வதற்காக சென்று விட்டது. கோயிலுக்கு செல்பவர்களை கூட உனக்காக நான் காத்திருக்க சொல்லி காத்திருக்க வைத்திருக்கேன். நீ இன்னும் எழுந்து வராம இருக்கியே. கிருஷ்ணனின் மீது அளவு கடந்த ஆசையை உடைய பெண்ணே, எழுந்து வந்து எங்களோடு சேர்ந்து கண்ணனை பாடுவாயாக.
அனைத்து அரக்கர்களையும் கொன்று வீழ்த்திய மாவீரனை தேவாதி தேவனை நாம் சென்று சேவித்தோமானால் அவர் ஆவென்று ஆராய்ந்து பார்த்து நம்முடைய அனைத்து குறைகளையும் நீக்கி நம் வாழ்வில் எல்லா வகையான வளங்களையும் தந்து நம்மை காத்தருள்வார். அவரை பாட நீயும் எங்களோடு சேர்ந்து வருவாயாக என்றபடி இந்த பாடல் வரிகளை ஆண்டாள் நாச்சியார் அமைத்திருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம தினமொரு பதிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.